exercise 12.2 section theorem 12.3 the probability of the impossible event is 0. So நம்ம சொல்ல வேண்டியது ஒரு impossible event உடைய probability 0 ன்னு சொல்லணும். So அதாவது probability of the empty set is equal to 0. So இப்போ என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா இங்க சாம்பிள் எடுத்துக்கலாம். So let S be a sample space. இப்போ இதில் நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட் வேணும். ஸோ அந்த ஈவெண்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எம்டி செட்னு எடுத்துக்கலாம். ஸோ லெட் பை பி அண்ட் ஈவெண்ட் ஆஃப் இம்பாசிபிள் ஈவெண்ட். இப்போ இதனுடைய கார்டினாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா empty செட்டினுடைய கார்டினாலிட்டி 0. அப்போ இதனுடைய ப்ராபபிலிட்டி டிஃபைன் பண்ணும்போது b of empty is equal to n of empty by n of s ன்னு கிடைக்கும். இப்போ இதே பிளேஸ்ல என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா n of empty அப்படின்னா என்ன சொல்லலாம் 0 by சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் 0 by anything 0 ன்னு கிடைச்சிரும் b of empty. ஸோ இல்லை அப்படின்னா இதே கேஸ் நம்ம எப்படி மாற்றி பண்ணலாம்னா ஸோ நம்மளுக்கு டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கூடிய மெத்தட் தான். ஸோ நம்மளுக்கு எம்டி செட்டு கூட சாம்பிள் ஸ்பேஸை சேர்த்தா நம்மளுக்கு என்ன தெரியும் அதே சாம்பிள் தான் கிடைக்கும். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் யூனியன் ஆஃப் த எம்டி செட் ஈவன் இஸ் ஈக்குவல் டு சாம்பிள் தெரியும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் ப்ராபபிலிட்டி போத் சைடு எடுத்தோம்னா பி ஆஃப் எஸ் யூனியன் எம்டி இஸ் ஈக்குவல் டு b of s ன்னு வரும். ஸோ யூனியன் ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தெரியும்னா சாம்பிளும் எம்டி செட்டும் இம்பாசிபிள் ஈவெண்ட் தெரியும். ஸோ இம்பாசிபிள் ஈவெண்ட்டாக இருந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் b of s plus b of empty is equal to b of s ன்னு வரும். அப்போ இந்த பிளேஸில் என்னவாயிடும் b of s-உம் b of s-உம் கேன்சல் ஆகிடும். ஏன்னா மைனஸ் ஆகிடு கேன்சல் ஆகிடும். So b of empty set is equal to 0. So நான் டிவைட் பண்ணல. ஸோ மைனஸாக போகும்போது கேன்சல் ஆயிரும். ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கோம் 0-வை யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ probability of the impossible event is 0. So this is our final answer. Thank you.